ராஜீவ்காந்தி எம்ஜிஆர் சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்தியன் மிலிட்டரியை இலங்கைக்கு அனுப்புறாங்க. அதுக்கு பேர் அமைதிப்படை. கலைஞர் கடுமையா எதிர்க்கிறாரு, போகக்கூடாது, இந்திய ராணுவம் இலங்கைக்கு போகக்கூடாது. யார் சொல்றது? கலைஞர். அனுப்புறது யாரு? ராஜீவ்காந்தி. யார் பேச்சை கேட்டு? எம்ஜிஆர் பேச்சை கேட்டு. போகவே கூடாது. திமுக கண்டன போராட்டம், ஊர்வலம், அறிக்கை விடுகிறார், சட்டமன்றத்தில் பேசுகிறோம், டெல்லி பார்லிமெண்ட்ல வைகோ பேசுகிறார், போகக்கூடாது, கலைஞர் வேணான்னு சொல்றாரு. ஆனா கலைஞரின் பேச்சை கேட்காமல் எம்ஜிஆரும் ராஜீவ்காந்தி இந்திய மிலிட்டரி இலங்கைக்கு அனுப்புறாங்க. போன படைக்கு பேர் அமைதி படை. போன படை என்ன தெரியுமா பண்ணுச்சு? ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணுங்கடா, ரெண்டு பேரையும் காப்பாத்துங்கடா, ரெண்டு பேரும் அடிச்சிக்காம பாத்துக்கங்கடா, ரெண்டு பேரும் உயிரை கொள்றான்னா போன படை சிங்கள படையோடு சேர்ந்து கொண்டது. கலைஞர் முரசொல்ல கடிதம் எழுதுகிறார். போனது அமைதி படையா அமளி படையா? கலைஞர் எழுதுகிறார் முரசொலியில. ஏன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு இந்திய மிலிட்டரி அனுப்புனா, தமிழனை காப்பாற்றுறதுக்கு அனுப்புனா போன மிலிட்டரி சிங்களனோடு சேர்ந்து கொண்டு ரத்த கலரி செய்தது. தமிழச்சிகள் கற்பழிக்கப்பட்டார்கள், தலைகீழாக தொங்கவிடப்பட்டார்கள், உயிரோடு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இலங்கை ராணுவம் பண்றது அநியாயம்னா அவங்க கூட சேர்ந்து இவங்க பண்ணது அதை விட உச்சகட்ட அநியாயமாக இருந்தது. கலைஞர் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார். அன்னைக்கு திமுகன்னு ஒன்று இல்லைன்னா, கலைஞர் ஒருத்தர் இல்லைன்னா, பார்லிமெண்ட்ல திமுக பேசுறா இலங்கையில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும். பெரியவர்களே, தாய்மகளே, ராஜீவ்காந்தி பண்ண தவறு, எம்ஜிஆர் பண்ண தவறு. இலங்கைக்கு அமைதிப்படை போனது. ராஜீவ்காந்தி ஆட்சி முடிஞ்சது, எம்ஜிஆர் இறந்து போயிட்டார். 89 விபி சிங் பிரதமரா வரார். விபி சிங் பிரதமரா வரார். நம்ம கூட்டணியில தமிழ்நாட்டில் தோத்து போயிட்டோம், வடநாட்டில் ஜெயிச்சோம், விபி சிங் பிரதமர் ஆயிட்டார். அப்ப கலைஞர் கிட்ட விபி சிங் கேட்டாராம், என்ன பண்ணணும் சொல்லுங்கன்ட்டு. முதல்ல கலைஞர் வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா? இலங்கைக்கு போயிருக்கிற இந்திய ராணுவத்தை திரும்ப அழையுங்கள். என்ன கோரிக்கை வைக்கிறாரு? இலங்கைக்கு போன இந்திய ராணுவத்தை திரும்பி அழையுங்கள், போதும் அப்படின்ட்டு. சரின்னு விபி சிங் என்ன பண்றாரு? கையெழுத்து போடுறார், இந்திய ராணுவம் திரும்பி வரணும்ட்டு. விபி சிங் அரசு கவிழ்ந்து சந்திரசேகர் பிரதமர் ஆகிறார். ஆனா விபி சிங் கையெழுத்து போட்டாரு, இந்தியன் மிலிட்டரி வாபஸ் வரணும். சந்திரசேகர் பிரதமர் ஆயிட்டார். இங்கதான் ட்விஸ்ட் வருது. இந்திய அரசியல் சட்டப்படி என்னன்னா, இந்திய ராணுவம் ஏதாவது வெளிநாட்டுக்கு போச்சுன்னா அந்த ராணுவம் திருப்பி இந்தியாவுக்கு எந்த ஸ்டேட்ல வந்து இறங்குதோ அந்த ஸ்டேட் முதலமைச்சர் மாலை போட்டு பொக்கை கொடுத்து வரவேற்க வேண்டும். டெல்லியில இருந்து லெட்டர் வருது சந்திரசேகர் ஆபீஸ்ல இருந்து கலைஞருக்கு. என்ன வருதுன்னா, இந்திய ராணுவம் இலங்கையிலிருந்து சென்னைக்கு வந்து இறங்குது, முதலமைச்சர் என்ற முறையில் நீங்கள் போய் மாலை போட்டு பொக்கை கொடுத்து வரவேற்க வேண்டும். என் இனத்தின் மக்களை கொன்றுவிட்டு வருகிற இந்திய ராணுவத்தை நான் வரவேற்க போக மாட்டேன் என்று சொன்ன ஆண்மையுள்ள தலைவர் கலைஞர்.